உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, நான் உம்மையே ஆராதிப்பேன்ப்பா, நான் உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. என் சுவாசம் ஒழியும் வரை, ஆண்டவரே, என் ஜீவன் பிரியும் வரை. எஸ் ஆண்டவரே, ரக நம துரபர மனதன மத நிதி அந்தனா. ஆண்டவரே, நான் எப்பொழுதும் எல்லா நாட்களிலும் நான் உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன், நான் உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, வாஞ்சையோடு அவரையே பிடித்து கொண்டு ரிக்கந்தரிக்கா புருஷபரபனா மரபனதியாந்தனமனா. ஆண்டவரே, நான் உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே,
நான் என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. ரீகர வதூரபி சமநமதனலரதி அந்த நகதமதனா. என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வமே, நான் உம்மையே ஆராதிப்பேன் ஆண்டவரே. என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது, என் இருதயம் உம்மையே நோக்கி இருக்கிறது. என் தேவன் பேரில் பற்றுதலாயிருப்பதே என் நலம் என்று சொல்லி அவரையே என் இருதயம் பிடிக்கிறது. என் தேவனிடத்திலே வாஞ்சியாயிருப்பது நலம். ஷபரமனமதி நதி அந்தனே ரகத நலரதி அந்த ரகத நமதனா. ஆண்டவரே, இந்த 4வது நாளின் அதிகாலை நேர ஜபத்துக்காக உமக்கே ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். இந்த 4வது நாளின் அதிகாலை நேர ஜபத்துக்காக உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்களை காத்து தப்ப பண்ணி கிருபையில் நிலைநிறுத்துவீராக. தேவனே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய மகத்துவம், ஆண்டவரே வசனம் சொல்லுது, உம்முடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்கள். எஸ் உமையே துதிப்பேன்பா, உமையே ஆராதிப்பேன்பா, உமையே உயர்த்துவேன்பா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆண்டவரே, எல்லா நாளும் என் மரண பரியந்தம் நான் உம்மை ஆராதிப்பேன், என் மரண பரியந்தம் நான் உம்மை ஆராதிப்பேன். சிக்கல் தகினி திரங்கன் தரகதன மதுனா. என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்பா, என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்பா. நான் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாய் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனே நான் உம்மை தேடுகிறேன், என் தேவனே நான் உம்மை தேடுகிறேன். ரிக்கரதெனேசே கந்தூர கூரபுரு துனதனலராதி ஆந்தனே மரகத நமதுரி வீஷனதனவதன மதனா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை மதுரபரா உரக்கத்தா ரக்கத்தே ரேசுந்தராமரனா மரிபலதோரிபி நிமிஷமனமனமனமனமனமனமா. ஆண்டவரே, என் இருதயம் உம்மையே தேடுகிறது, என் இருதயம் உம்மையே தேடுகிறது, என் இருதயம் உம்மையே தேடுகிறது. என் தகப்பனாகிய தெய்வத்தை என் இருதயம் வாஞ்சிக்கிறது. கிருபை 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 கிருபை. என் தேவனே, உம்முடைய கிருபை பெரிதாயிருக்கிறதே, உம்முடைய நடத்திப்பு பெரிதாயிருக்கிறதே, உம்முடைய ஆளுகை பெரிதாயிருக்கிறதே. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆளுகை செய்கிற என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் மத்தியிலே கூட இருந்து ஆளுகை செய்யும்படியாய், ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்யும்படியாய் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால், உம்முடைய பரிசுத்த மகிமையினால், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மலையின் மேல் ஏறுகிற அந்த அனுபவம், மலையின் மேல் ஏறுகிற அந்த அனுபவம் கர்த்தராகிய தெய்வத்தை அண்டிக் கொள்ளும்படியாய் ஜெப ஆவியினால், ஜெப அபிஷேகத்தினால் ஆண்டவரே நிரப்பப்படுகிற ஒரு அபிஷேகம், நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம். ரமநம நமநம ரபநம ரமநம நமநம ரபனா ஓர் வினிமி கபரம நமநம நமநம ரபநம ரபா. கிருபை 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 கிருபை. ஷதரகத்தெனலே என் தெய்வமே,
என் தெய்வமே. ஷராபனா மரகதரகதரே. ஆண்டவரே, சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாய் இருப்பவரே. சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாய் இருப்பவரே. என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். வாஞ்சியோடு சொல்லலாம். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கேட்கலாமா? கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பாள் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பாள் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. ஆமென். தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். வாஞ்சோடு சொல்லுங்களேன். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். அப்பா, உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம்பலன் தாருமே. கேட்கலாமா? உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க, தேவா உம்பலன் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே,
நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும் கர்த்தாவே. நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும் என் பலனும் நீரே, கோட்டாயும் நீரே. உம்மை தேடுகிறேன், என் பலனும் நீரே, கோட்டாயும் நீரே. உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாய் இருப்பவரே. சிறுமையும் எளிமையும் மான என் மேல் நினைவாய் இருப்பவரே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே. உம்மை தேடுகிறேன், என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே. உம்மை வாஞ்சிக்கிறேன், என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே. உம்மை தேடுகிறேன், என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே. உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். வாஞ்சையோடு, கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும் என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே. உம்மை தேடுகிறேன். எத்தனை பேர் தேடுவீங்க? என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே. உம்மை வாஞ்சிக்கிறேன். அப்பா, அப்பா, என் பலனெல்லாம் நீங்க தான், என் கோட்டையும் நீங்க தான்ப்பா. நான் உண்மையே தேடுவேன், நான் உண்மையே வாஞ்சிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் வர தடைபட்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு வாரும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகத்துவம், உம்முடைய கிருபை, உம்முடைய ஆளுகை, உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய அரவணைப்பு ஷலரதி அந்தரே. எஸ் ஷபரபனமரபனமரபா. ஆண்டவரே, ஷாகாரலரதனா. இயேசுவே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே.
பாரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பாரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மாத்தையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் வாஞ்சையோடு. எங்கள் மாத்தையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவர் எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மாத்தையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மாத்தையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆண்டவரே, மனிதர்கள் மத்தியிலே ஷலரகபர ரகதனதியந்த ரகதன மதுன மதன மலனா. எஸ், என் தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை மனிதர்கள் மத்தியிலே ஸ்தாபிக்கிறார். எஸ், ஷக்ரா ரகதரதியா கத்தர வாசஸ்தலம். இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசஸ்தலம் இருக்கிறது. ஆண்டவர் உடைய வாசஸ்தலம் ஷலகதனதி அந்த நகதனமோ. இயேசுவே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்பா. வெளிப்படுத்துதல் புஸ்தகம் 21வது அதிகாரம், வெளிப்படுத்துதல் 21:3 வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனிதர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அல்லேலூயா. இனி வரப்போகிற தேவனுடைய ராஜ்யம், இனி வரப்போகிற தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்திலிருந்து இறங்கி வரப்போகிற அவருடைய வாசஸ்தலம். எத்தனை பேருக்கு அந்த வாசஸ்தலத்து மேல
வாஞ்சை இருக்கு. நாம் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் வார்த்தை சொல்லுகிறது, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காய் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வாசஸ்தலம் அப்பொழுது இறங்கி வருகிறது. அவர் ஸ்தாபிக்கிற ஒரு புதிய வானம், புதிய பூமி, தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற அவருடைய ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனா, பங்குள்ளவனா என்னை மாத்துங்கப்பா, என்னை மாத்துங்கப்பா, என்னை மாத்துங்கப்பா. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அநேக தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உண்டு, அநேக வார்த்தைகள் உண்டு. இனி சம்பவிக்க போகிறவைகள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறவைகள். சில காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு அடையாளமாய் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய எருசலேம் ஆண்டவரிடத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. தேவனுடைய நகரம் தேவனிடத்தில் இறங்கி வரப்போகிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு பின்பதாக இருக்கிற அந்த நல்ல வாழ்க்கையில நான் பங்கடைய வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எஸ், நான் அதுல பங்கடையணும்பா, நான் அதுல பங்கடையணும். ஆண்டவரே, மனிதரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எஸ், அந்த வாசஸ்தலத்தினோடு ரபனதி நதியாக்கத்தரே ஷபரபனம நமது நிதி அந்தனா. இந்த 4வது நாள், இந்த முதல் காலை நேர ஜெபத்தில், அதிகாலை நேர ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், அந்த புதிய எருசலேமுக்குள் பிரவேசிக்க ஆயத்தமா, ஆயத்தமா, ஆயத்தமா. தேவனுடைய வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம், ஓஹோ, அந்த வாசஸ்தலம் என்னோட இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, நான், வசனம் சொல்லுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாயிருக்கிறான். அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதல். அது என்னையா முதலாம் உயிர்த்தெழுதல்? வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன். 5வது வசனம் சொல்லுகிறது, மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஓஹோ, யார் உயிரோடு இருந்தா? 4வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தை நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா.
இரத்த சாட்சியாய் கிறிஸ்துவுக்காய் மரிக்கிறவன் தான், பேசுற என்னையும் சேர்த்து சொல்றேன், எல்லாரா இருந்தோம் யாரா இருந்தாலும் சரி, இரத்த சாட்சியாய் மரிக்கிற ஒருவர் அந்த 1000 வருஷ அரசாட்சிக்குள் வர முடியும். எல்லாரும் வர முடியாது. அதுக்கு பின்னாடிதான் அடுத்த உயிர்த்தெழுதல் வருகிறது. நீங்க அந்த அதிகாரத்தில் கீழே போய் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. பின்பு நான் பெரிய வெள்ளை 11வது வசனம், வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறதையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களின் எழுதப்பட்டவளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அல்லேலூயா. நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும் பொழுது மற்ற எல்லாரும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். பாருங்க, ஜீவ புஸ்தகத்தில் 15வது வசனம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். ஆண்டவரே, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணுமே, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணுமே. எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். அதிகாலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் விளம்புகிற காரியம், மனிதர்களிடத்தில் அவருடைய வாசஸ்தலம் வருகிறதுக்கு முன்னே நியாய தீர்ப்பின் காலம் உண்டு. அந்த நியாய தீர்ப்பின் காலத்தில் 1000 வருஷ அரசாட்சிக்கு ஒருவர் உயிரோடு எழுப்பப்பட வேண்டுமானால் அவர்கள் இரத்த சாட்சியை மரித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பொதுவான மரணத்தில் மரிக்கிறவர்களுக்கு என்ன பிரதர் பலன்? தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் பலன் அடைந்தார்கள் என்று வாசித்தோமே, அப்படி நடக்கும். ஜீவனுக்குள் பிரவேசிக்க அவர்களுக்கும் கிருபையை கொடுப்பார். ஆனா சீயோன் நகரத்துக்குள் அவர்கள் பிரவேசிக்க இடம் இருக்காது. அதனால ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நாம் வாசித்த வார்த்தை கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தம், கிறிஸ்துவின் சாட்சி. அப்படியாய் அதற்காய் மரித்தவர்கள் ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டுட்டும்பா, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டுட்டும். ஆண்டவரே, கேட்கலாமா? ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டுட்டும். என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஒரு விசுவாசம் இருக்கு, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியிருக்கா? கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நம்ம நினைப்போம் நம்ம சரியா இருக்கோம், அதனால என் பேரை எழுதிட்டாரு. அது அவருடைய கிருபைங்க. மோசே பணயம் வைத்து ஜெபிக்கிறான். தன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற தன்னுடைய பெயரை பணயம் வைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து பொழுது, ஆண்டவரே அவர்களை மன்னிப்பீரானால் மன்னித்தலும், இல்லை என்றால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடுங்கிறான். அப்பாவை பார்த்து, ஆண்டவரே என் பேரு உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கணுமே. இந்த உலகத்துக்குரிய காரியத்தையே நம்ம நோக்கிக்கிட்டு இருக்கோங்க, உலகத்தையே நம்பிக்கிட்டு இருக்கோங்க. அதை நம்ம விட்டுட்டு, அப்பா பிதாவே, ஜீவ புஸ்தகத்துல என் பேர் இருக்கணும். அதுதான் பைபிள் ரட்சிப்பின் நிச்சயம்னு சொல்லுதுங்க.
இன்னொரு வசனம் இருக்கு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஓஹோ, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணுமா? ஆமா 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 ஆமா, கரெக்ட். வாசித்திருக்கீங்களா? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஷபரமனமதனலரதியாந்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:12 இப்படியாய் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:12. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல. எப்படி? சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல. எப்போ? நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இது எதை காட்டுதுன்னா, ஒரு மனிதன் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும் பொழுது ஒரு மாதிரியும், அவர் சமூகத்தை விட்டு போயிட்டா வேற மாதிரியும் இருக்கிறது. ரெட்ட வாழ்க்கை. ஆராய்ஞ்சு பார்ப்போம் நம்மகிட்ட அது இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நாம தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. நாம என்ன செய்ய முடியாது? தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால ஆண்டவரே, என் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படும்படி எனக்கு கிருபையை தார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படட்டும்பா. ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படட்டும். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். எப்படி சொல்றாரு பாருங்க, பயம் நடுக்கம். எதுக்குங்க? தேவ பயம் நமக்கு வேணும். தேவ பயம் நமக்கு வேணும். நடுக்கத்தோட அவர் சமூகத்துல என் ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நான் பிரயாசப்படுவேன். எஸ், நான் பிரயாசப்படுவேன். ஜீவ புஸ்தகத்துல என் பேர் எழுதப்படணுமே. எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? அந்த வார்த்தை சொல்லுது தெளிவா. ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆண்டவரே, என் பேரை உண்மையாய் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். ஒரு விசுவாசத்தோட. அது எப்போ வரும் தெரியுமா? அந்த விசுவாசம் நல்லா கவனிங்க. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் என்ன செய்யும் தெரியுமா? நமக்குள்ள ஆண்டவற்றை நெருங்கிறத உறுதி செய்யும். அதனால விசுவாசத்தை அது பெருக செய்யும், நெருங்க செய்யும், அதனால பெருக செய்யும். அல்லேலூயா. நாம அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு இந்த உபவாச ஜெபம் நமக்கு உதவி செய்யும். அதனால விசுவாசம் பெருகும். ஆமென். என்ன விசுவாசம்? நான் அவரோடு இருக்கிறேன், நான் அவரோடு இருக்கிறேன், நான் உமரோடு இருக்கிறேன். அவரோடு இருந்தா சகலத்தையும் நமக்கு கொடுப்பார். இயேசு சொன்னார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறப்பா, திரும்ப வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டிட்டு போவேன். That is the blessing. That is the promise of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம். வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறதே, அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம். எஸ் ஆண்டவரே, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி என்னை நடத்தும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம்
10வது அதிகாரம், அதுல 20வது வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அல்லேலூயா. ஓஹோ, யார்கிட்ட சொன்னாரு? சீசர்கள்ட்ட. எந்த சூழ்நிலையில் சொன்னாரு? அவங்க போய் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையினால பிசாசுகளை துரத்துறாங்க. வந்து ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. சந்தோஷமா, ஆண்டவரே உங்க நாமத்தினால, பாருங்க 17வது வசனம், பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உடைய நாமத்தினால பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார். ஓஹோ, அப்ப பரலோகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம வார்த்தையை கட்டளையிடும் போது பிசாசு கீழ்ப்படியது. ஓஹோ, நாம நேத்து கவலைப்படாதீங்கன்னு பார்த்தோம். என்ன படாதீங்க? பிரச்சனையை பார்த்து கவலைப்படாத. அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நெருக்கடிகள், அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுதல், அந்த நெருக்கடியை உண்டாக்குகிற, கவலையை உண்டாக்குகிற அந்த பிசாசின் அதிகாரங்களை கடிந்து கொள்ளுதல், எனக்குள் ஒரு சமாதானம், இதெல்லாம் எது? என் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் கீழ்ப்படிது. ஷபரபனா. சிலது நேரடியா தெரியாது, சிலது ஆவியில உணர முடியும். அல்லேலூயா. கட்டளையிட்ட உடனே அப்படியே மாறுறது. சில பிசாசு அலை கழிக்கும், அதை இயேசுவின் நாமத்தில் கடிந்து துரத்தும் போது அது வெளியே போயிடும், சுகம் உண்டாயிரும். கட்டளையிடும் போது அது மாறும். அப்ப பிசாசு கீழ்ப்படியுதுன்னு சொன்னா இயேசு சொல்றாரு, உன் பேரு பரலோகத்தில் எழுதியிருக்குப்பா. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு சொன்னார். நீங்க கேட்கலாம், பிரதர் அது ஊழியக்காரங்களுக்கு தானே? அப்படி இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். இல்லை, மார்க்கு சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் 17வது வசனம். மார்க்கு சுவிசேஷம் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இது எல்லாம் நடக்கும், அல்லது இதுல குறைஞ்சபட்சம் 1-2 நடக்கும். இதெல்லாம் அந்த அடையாளம்னு சொல்றார். இது எல்லாமும் நடக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனா குறைஞ்சபட்சம் 1-2 கை வச்சு ஜெபம் பண்ண, பிரதர் என் வீட்டில் இந்த மாதிரி என் பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, நான் விசுவாசத்தோட கை வச்சு ஜெபம் பண்ண பிரதர், அவன் சுஸ்தமாயிட்டான், சரியாயிட்டான். சொல்றீங்களா? ஆண்டவர் உங்க மேல உங்க பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாருங்க. அல்லேலூயா. நான் சொல்ல புரிஞ்சுதா? நான் சொல்ல பிடிபட்டுச்சா? உங்க விசுவாசம் வியாதியஸ்தர் மேல கை வைக்கிற போது சுகம் உண்டாகிறது. சர்ப்பங்களை எடுப்பார்கள், பயங்கிறது இருக்காதுங்க, பயங்கிறது இருக்காது. ஒருவேளை சாவுக்கு ஏதுவா ஏதோ ஒன்று சாப்பிடுகிற நேர்ந்தாலும் கூட அதுலேயும் ஒரு விசுவாசம், ஒரு விடுதலை, ஒரு மாற்றம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷை. ஓஹோ, அந்நிய பாஷை பேசுறது விசுவாசிக்கிறவங்களுடைய அடையாளம். ஆண்டவரே எனக்கு அதை தாரு, என் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? எழுதப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அடையாளம் இருக்கா?
விசுவாசத்தோட பிசாசை துரத்துறதுக்கு எனக்கு நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் எப்படி பிரதர்? நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறதே அதுக்கு தான் என் அன்பு சகோதரனை சகோதரிய. ஐயோ அவன் என்னை தாக்கிடுவானோ, அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், இதோ 10வது அதிகாரம் 19வது வசனம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரத்தினால, ஆண்டவர் தந்திருக்கிற இந்த அதிகாரத்தினால ஒன்றும் உங்களுக்கு விரோதமாய் செயல்படாது. அப்ப சில நேரம் ஏதோ பாதிப்பு வர மாதிரி இருக்கு பிரதர், அது டெலிவரன்ஸ், விடுதலை ஆயிட்டுங்கிறத காட்டுறதுக்காக தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்குற அடையாளம். நீங்க இந்த வசனத்தை சொல்லி விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க சொன்னீங்க, ஆண்டவரே சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே என்னை ஒன்றும் சேதப்படுத்தாதுன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஆண்டவரே, அறிக்கைட்டு பாருங்க, விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அதனால பயம் இல்லாம ஜெபம் பண்ணுங்க, பயம் இல்லாம கடிந்து கொள்ளுங்க. வசனத்துக்கு மீறி மட்டும் செயல்பட்டுறாதீங்க. சில ஊழியக்காரர்கள் அறியாமல் சில காரியங்களை செய்யறது உண்டு, அதை பார்த்து நீங்களும் அதை பின்பற்றாதீங்க. நான் பாதாளத்தில் தள்ளுறேன் பிசாசை, இயேசு ஒருவரே பாதாளத்தின் திறவுகோலை உடையவராக இருக்கிறார், மனுஷங்கிட்ட கிடையாது. அது அவர் தான் அதை செய்யணும், நாம் அதை செய்ய முடியாது. அதனால வேத வசனத்தின்படி ஆண்டவரே நான் இதை எப்படி ஜெபிக்கணும், எப்படி இந்த காரியத்தை கட்டளையிடணும். இயேசு சொன்னாரு, பிசாசை துரத்தும் அதிகாரத்தை கொடுத்தாரே தவிர பிசாசை நான் எரிக்கிறேங்கிற அந்த அதிகாரத்தை கொடுக்கல. சிலர் அதை செய்வாங்க, நான் அப்படியே எரிச்சிருவேன், சரி அப்படியே வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. கோடிக்கணக்கான பிசாசு இருக்கு இந்த உலகத்தில். இப்போ ஒரு 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 50 பேர் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு பிசாசு வருது, அதை எரிச்சிட்டாங்கன்னு வைங்க, எரிச்ச பிசாசு திரும்ப வருமா? வராது இல்லையா? அப்போ எரிச்சு போன பிசாசு, எரிக்கப்பட்ட பிசாசு திரும்ப வரலன்னா வேற பிசாசு வருதுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் எரிச்சிக்கிட்டே ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒன்றுக்கு ஒரு பிசாசு எரிச்சா 365 பிசாசு போச்சு. 50 பேருக்கு கணக்கு பண்ணால் என்னாச்சு? ஒரு 15-16,000 பிசாசு போயிடுது. ஆமாவா இல்லையா? இந்த மாதிரி உலகம் முழுசும் ஒவ்வொருத்தரும் செஞ்சா என்ன ஆகும்? பிசாசை போயிருப்பானா? நான் கேட்குறது கொஞ்சம் அந்த கொஸ்டினை கொஞ்சம் வேலிடாக யோசிச்சு பாருங்க. அப்போ இது கிடையாது. ஆக்சுவலாக பிசாசை திரும்ப உருவாக்குறானா? கிடையாது 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 கிடையாது. வானத்தில் யாரு லூசிஃபரோட சேர்ந்து விழுந்து போன ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் தான் பிசாசுகளாக இன்ற நாட்கள் கிரியை செய்கிறது. தேவனிடத்தில் இருந்தவர்கள் அது ஒரு பெரிய ஆர்மி. நீங்க சொல்றாங்களா 30 முக்கோடின்னு சொல்றாங்களா, அந்த 30 முக்கோடியில் உள்ள அந்த எண்ணிக்கை இதுதான். பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட எண்ணிக்கை, பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட எண்ணிக்கை தான் ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்துல இருந்து அநேகரை வஞ்சிக்கிற ஆவிகளாக செயல்படுகிறது. ஓஹோ, அப்ப அதை செய்ய முடியாதா? ஆமா, செய்ய முடியாது. அது கர்த்தர் செய்வார். வசனம் சொல்லுது, வருகையின் பிரசனத்தினால் அவனை அழிப்பார் என்று எழுதியிருக்கிறார். நாசியின் சுவாசம், ஜீசஸ் will do. என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்று எழுதியிருக்கிறது. அதனால ரொம்ப கவனம், கடிந்து கொள்ளுங்க, துரத்துங்க. இயேசுவின் நாமத்துல உன்னை அப்புறப்படுத்துறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல உனக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லுங்க. இந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. சரியா? ஞானமா செயல்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் நீர் எழுதுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், எழுதினதற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுவேன், ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்படுவேன். ஆண்டவரே
என் பேரை ஒரு நாளும் கிறுக்கிறாதபடி உங்கள் கிருபை என் மேலே இருக்கட்டும். கேட்கலாமா? உங்கள் கிருபை என் மேலே இருக்கட்டும்ப்பா. உங்கள் கிருபை என் மேலே இருக்கட்டும்ப்பா. உங்கள் கிருபை என் மேலே இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, என்னை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உன் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என்னை முழுமையுமாய் தாழ்த்துகிறேன். என்னை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறேன். தெய்வமே அப்பா, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. அப்பா ஷரகத்தரகத்திரே இயேசுவே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே, பேய்கள் ஓட்டும் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணணுமே. கடினமான பாறை இதயம் உடைத்து நொறுக்கணுமே, கடினமான பாறை இதயம் உடைத்து நொறுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பனுமே, ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது புலம்பனுமே. இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே, இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனாகணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்தில் என் இருதயத்திலிருந்து நான் வாஞ்சிக்கிற ஒன்று, பரலோகத்திலிருந்து அந்த வாசஸ்தலம் இறங்கி வரப்போகுது. நான் வாசித்த வெளிப்படுத்தல் 21:3, அதற்கு நான் பங்குள்ளவனாய் அவரோடு இருக்கிறதுக்கு என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுறதுக்கு ஒருவேளை நான் 1000 வருஷம் சாட்சிக்கு தகுதியாகணும்னா ரத்த சாட்சியாக மறிக்கணும். இல்லை, எனக்கு அந்த கிருபை கொடுக்கப்படலைனா நான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனா ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணும். இல்லைனா நான் நரக ஆக்கினைக்குள்ள தள்ளப்படுவேன். ஆண்டவரே, என்னை நடத்தும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும்னா பட்டிருக்குதுன்னு சொன்னால் எனக்குள் இருக்கிற அடையாளம், பிசாசுகளை துரத்துவேன். எஸ், துரத்துவீர்கள், துரத்துவீர்கள். எஸ், பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம். ஆண்டவரே, அந்த அதிகாரத்தின்படி எங்களை நடத்தும், எங்களை நடத்தும். நவமான பாஷைகளை பேசுவோம். சாவுக்காதுவான ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாரும். இந்த 4வது நாளின் காலை அதிகாலை நேர ஜெபத்தில் எங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிற பெயர் கிறுக்கி போடப்படாதபடிக்கு நான் என் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவேன். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வாசித்த வார்த்தையின்படி, பிலிப்பியர் 2வது அதிகாரம் வாசித்த வார்த்தையின்படி, ஆண்டவரே 2:12 வாசித்தபடி, எஸ் ஆண்டவரே, நான் என் ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும்
நான் பிரயாசப்படுவேன், நான் பிரயாசப்படுவேன், நான் பிரயாசப்படுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. அதுக்கு என்ன செய்யணும்? ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என்னை தாழ்த்துறேன்ப்பா, அர்ப்பணிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டி ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.